தங்கலான் படத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே மிக்சட் ரிவ்யூவாக தான் வந்துச்சு. ஒரு சில பேர் பாசிட்டிவாக ரிவ்யூ கொடுத்தாங்க, ஒரு சில பேர் நெகட்டிவாக ரிவ்யூ கொடுத்தாங்க. அந்த மாதிரி மிக்சட் ரிவ்யூ தான். அப்போ வந்து இது எப்படி கலெக்ஷன் ஆகுமா ஆகாதா அந்த மாதிரி பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும், ஞானவேல் சார் அடுத்தடுத்து பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆகணுங்கிற சூழ்நிலை இருந்துகிட்டு இருந்துச்சு. மிக்சட் ரிவ்யூவையும் தாண்டி படம் வந்து வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு. எப்படி சொல்கிறேன்னு கேட்டால், நேற்றுக்கு வந்து சியான் விக்ரம் சார் வந்து ட்வீட் பண்ணிட்டாரு, 100 crore வந்து கிராஸ்டுன்னு போட்டார். அது வந்து பெரிய ஹாப்பி. இந்த மாதிரி படங்கள்லாம் வெற்றி அடையணும்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி ப்ரொடியூசர் தான் நம்ம தமிழ் சினிமாவை வந்து நிறைய வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அவரால். ரஃபீக் தேட்டர் இந்த சேனலுக்கும் எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் டக்குன்னு ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.